நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வ தோற்றம் பற்றிய கருத்துகள் நிறையவே உள்ளன. அது குறித்த விவாதங்களும் நிறைய உள்ளன. வேதகாலத்தில் எழுதப்பட்ட புராணங்கள் மற்றும் இதிகாசங்களிலும் தெய்வ வழிபாடு இருந்துள்ளது. இந்த தெய்வ வழிபாடுதான் குலதெய்வ வழிபாட்டிற்கு வழியாக இருக்கும் என்று கருத முடிகிறது. பாண்டவர்களில் யுதிஷ்டிரர் யுத்தத்தில் தமக்கு வெற்றி கிடைக்க உஜ்ஜயினியில் உள்ள நல்கேடா கிராமத்தில் பகலாமுகி தேவியை வணங்கினார் என்பதை அறிய முடிகிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு ரிஷியின் வம்சத்தினரே. அதனால்தான் கோத்திரம் என்ற ஒன்று இருக்கும். ஒரே கோத்திரத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று அவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று கருதுவார்கள். குலதெய்வ வழிபாடு என்ற நடைமுறை வேதகாலத்தில் இருந்தே தோன்றியது என்றாலும் அப்போது சாதிகளோ அல்லது மதங்களோ இருந்ததாக தெரியவில்லை. எல்லோரும் ஒரே தெய்வத்தை மட்டுமே வணங்கி வந்துள்ளனர். ராமாயணம், மகாபாரதம் போன்ற பெரிய இதிகாசங்களிலும் கூட இந்துக்கள் அல்லாதவர்கள் போன்ற ஜாதி மற்றும் மத பிரிவுகள் இருந்ததாக குறிப்புகள் இல்லை. ஆனால் தொழிலின் அடிப்படையில் மட்டுமே பிரிவுகள் இருந்தன. ஆனாலும் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.